Formulation of the tablets. பொதுவாக டேப்லெட்டோட ஃபார்முலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக டேப்லெட்டோட ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது எப்படியும் கண்டிப்பாக என்ன செஞ்சுருவோம்னா ஒரு பவுடர் ஃபார்மில், ஃபைன் பவுடர் ஃபார்மில் இருக்கும். அதுக்கு மேலே பல எக்ஸிபியன்ஸை நம்ம என்ன செய்யறோம், ஆட் பண்ணுறோம். நிறைய விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டைலுவன்ஸு, பைண்டர்ஸு, டிஸ்இன்டகிரன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒன்றுக்குமே பல யூசஸ் இருக்குது. டேப்லெட்டோடைய அந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்படி பல யூசஸ் அந்த ஒவ்வொரு எக்ஸிபியன்ஸுக்கும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு டோசேஜ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஃபார்முலேஷன் ஆஃப் த டேப்லெட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இதை நீங்கள் வாங்கிக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஸோ இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் டேப்லெட்ஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்னா, மினிமமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெய்யிங்கு, சீவிங் அண்ட் மிக்சிங்கு, கிரானுலேஷன், லூப்ரிகேஷன், கம்ப்ரெஷன் அண்ட் கோட்டிங். ஸோ பேசிக்காக இந்த ஸ்டெப்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பேசிக்காக நம்ம இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் டேப்லெட்ஸில் பேசிக்காக மெயினான ஒரு 2 ஸ்டெப் சொல்லலாம். அது என்னன்னா கிரானுலேஷன் அண்ட் கம்ப்ரெஷன். ஸோ இந்த 2 தான் டேப்லெட்டோடைய இந்த ஃபார்முலேஷன்லேயே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். இது இல்லைனா டேப்லெட்டே இல்லை தான். ஸோ அப்படி நம்ம இந்த 2 ஸ்டெப்பு சொல்லலாம். ஸோ அந்த 2 ஸ்டெப்பில் கிரானுலேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிரானுலேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கிரானுலேஷன் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னா, அது என்னென்னா ஒரு ப்ராசஸ். சும்மாலாக ஃபைனாக இருக்கக்கூடிய அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டோ பவுடரோ எதோ இருந்தாலும், ஸோ அதை ஒரு டென்ஸு ஆர் லார்ஜ் அக்குமுலேட்ஸாக என்ன செய்ய போகிறோம்னா மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிரானுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஃபைன் பவுடராக இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு கிரானுல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் தான் கிரானுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இந்த கிரானுலேஷன் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வெட் கிரானுலேஷன், ட்ரை கிரானுலேஷன் அண்ட் டைரக்ட் கம்ப்ரெஷன். ஸோ இந்த 3 பேசிக் மெத்தடாக 3 பேசிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கிரானுலேஷன். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக அதோட ஐடியல் கேரக்டர்ஸ் ஆஃப் கிரானுல்ஸ், அது ஒரு கிரானுல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷுட் ஹேவ் ஸ்பெசிஃபிக் ஸ்பெரிக்கல் ஷேப் அண்ட் ஹேவ் குட் ஃப்ளோ. அதாவது கிரானுல்ஸ் நல்ல ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி இருக்கணும். கிரானுல்ஸ்னாலே நல்ல ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி இருக்கும். பவுடர்ஸ்க்கு லெஸ் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி அது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் என்ன செய்யணும் இருக்கணுங்கிறது ஒரு மெயினான விஷயமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபைன் சைஸாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே ஈவன் சைஸாக இருக்கணும். கிரானுல்ஸ் ஒவ்வொரு சைஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹார்ட்னஸ், சஃபிஷியன்ட் ஹார்ட்னஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம டேப்லெட் நல்லா ஹார்டாக இருந்தால் தான் அதோட சேஃப்டி எஃபிகசியும் நல்லாயிருக்கும். ஈஸியாக உடையக்கூடிய விஷயத்தில் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அதுக்கு கிரானுலேஷனில் ஏதோ தவறு விட்டுருப்போம்னு அர்த்தம். அதோடைய மாய்ஸ்சர் அப்படி இருக்கிறனால கூட என்ன செய்யறோம்னா ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கலாம். ஸோ ஹார்ட்னஸ் நல்லா இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து அந்த டைப்ஸ் ஆஃப் கிரானுலேஷனில் ஃபஸ்ட் டைப்பாக பார்க்க போகிறேன். இந்த வெட் கிரானுலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வெட் கிரானுலேஷனில் இந்த ஸ்கிமாட்டிக் டயக்ராத்தை பாருங்கள். மெயின் அந்த ஸ்கிமாட்டிக் டயக்ராத்தை வச்சு நம்ம படிச்சுட்டாலே இட் மே அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வெட் கிரானுலேஷன் என்ன அப்படின்னா, வெட் கிரானுலேஷன் அப்படின்றது நம்ம வெட் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு அக்வஸ் ஆர் நான் அக்வஸ் சப்ஸ்டன்சஸ் என்ன செய்ய போகிறோம்னா ஆட் பண்ணி அந்த பவுடரில் நம்ம ஆட் பண்ணி என்ன செய்ய போகிறோம்னா அதை கிரானுல்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுதான் என்னென்னா வெட் கிரானுலேஷன். ஸோ அதுதான் என்னென்னா வெட் கிரானுலேஷன். ஸோ அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது, எப்படியெல்லாம் அந்த வெட் கிரானுலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பவுடரையும் அந்த எக்ஸிபியன்ஸாக இருக்கக்கூடிய டைலுவன்ஸ்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பைண்டர் சொல்யூஷன் சொல்கிற விஷயத்தை ஆட் பண்ணுவாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெட் கிரானுலேஷனில் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னன்னா பைண்டர் சொல்யூஷன் தான். இந்த பைண்டர் சொல்யூஷன்னால தான் அது கிரானுல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ
இந்த பைண்டர் சொல்யூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெட் கிரானுலேஷனில் அந்த சொல்யூஷன் அந்த பவுடர்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கிரானுலேஷன் வந்து அப்படி ஃபார்ம் ஆகும். கிரானுலேஷன் நடந்து என்ன செய்யணும், நமக்கு வந்து ஃபைன் பவுடர் இருக்கிறது கிரானுல்ஸாக ஃபார்ம் ஆகும். கிரானுல்ஸாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து பல ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஒரு சீவ் நம்பரை வச்சு நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் ட்ரை சீவிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரை சீவிங் பண்ணிட்டாலும் என்ன செஞ்சிச்சுன்னா கிரானுல்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் பண்ணி டேப்லெட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக் ப்ரொசீஜர் இதுதான். ஸோ வெட் கிரானுலேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த டயக்ராமத்தை போட்டுட்டு என்ன செஞ்சிடலாம்னா நம்ம வந்து இந்த விஷயத்த என்ன செஞ்சிடலாம், நீங்கள் எழுதினாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற விஷயம் வந்து என்னென்னா என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அந்த வெட் கிரானுலேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 விதமாக சொல்லுவான். ஒன்று வந்து நார்மலாக வந்து சிக்மா பிளேடு மிக்சர், பிளானட்டரி மிக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ நியூவாக யூஸ் பண்ணுறது வந்து மெயினாக வந்து ஆர்எம்ஜின்னு சொல்லப்படக்கூடிய ரேப்பிட் மிக்சிங் கிரானுலேட்டர், இதைத்தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்னென்னா நம்ம வந்து வெட் கிரானுலேஷனில் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரை கிரானுலேஷன். ட்ரை கிரானுலேஷன் அப்படின்னா என்னென்னா அப்படியே டோட்டல் ஆப்போசிட் இருக்கிற வெட் கிரானுலேஷன். வெட் கிரானுலேஷனில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சால்வெண்ட்டோ ஏதோ ஒரு ஹீட் அப்ளை பண்ணுவோங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் ட்ரை கிரானுலேஷனில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளி வி வில் டூ த granulation without application of any solvent. So that is the granulation of dry granulation, sorry. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டயக்ராம் தான் பாருங்கள். மெயினாக 2 விதமாக என்ன செய்வாங்கன்னா அதை பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்லெக்கிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று ரோலர் கம்பேக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரோலர் கம்பேக்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அதுக்கு பேர் ரோலர் கம்பேக்ஷன். இன்னும் ஸ்லெக்கிங் அப்படின்னா போட்டு வந்து நல்லா வந்து எந்த ஒரு சால்வெண்ட் ஆட் பண்ணாமல் அதை அப்படி கம்ப்ரெஷன் பண்ணுறது. கம்ப்ரெஷன் பண்ணால் இந்த மாதிரி ஸ்லெக்ஸ் என்ன செய்யணும் ஃபார்ம் ஆகும், டேப்லெட்ஸ் மாதிரி என்ன செய்யணும் ஃபார்ம் ஆகும். அதன் பிறகு வந்து அதை என்ன செய்யணும்னா மில்லிங் பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணும்போது நமக்கு கிரானுல் மாதிரி என்ன செஞ்சிடும் ஃபார்ம் ஆயிடும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தட் ட்ரை கிரானுலேஷனில். 2வது மெத்தட் வந்து ரோலர் கம்பேக்ஷன் அப்படிங்கிறது. அதே பவுடர்ஸ் என்ன பண்ணுவோம்னா ரோலர் கம்பேக்டருக்குள்ளே வைக்கும்போது அது அந்த ரோலர் கம்பேக்டருக்குள்ளே போயிட்டு வரும்போது நல்லா ஃப்ளேக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆன அந்த ஃப்ளேக்ஸை வச்சு என்ன செய்யணும்னா அதே மாதிரி மில்லிங் பண்ணி அந்த கிரானுல்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரானுல்ஸை கன்வெர்ட் ஆன அந்த பவுடர்ஸை மீண்டும் டேப்லெட் கம்ப்ரெஷனில் வந்து பண்ணி நமக்கு வந்து டேப்லெட்டாக என்ன செய்வாங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் என்னென்னா ட்ரை கிரானுலேஷனை பற்றின சிம்பிளான விஷயம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரோலர் கம்பேக்டர். முன்னாடி சொன்ன மாதிரி ரோலர் கம்பேக்டர் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் தான் வந்து ஹூப்பர் மூலமாக என்ன செய்வாங்கன்னா அந்த பவுடர்ஸை போட்டு அந்த ரோலர்ஸ் மூலமாக அது வந்து ஃப்ளேக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அதால் என்ன செய்யும் மில்லிங் ஆகி நமக்கு வந்து சைஸ் ரிடக்ஷன் பண்ணி என்ன செய்வாங்க கிரானுல்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தடு. லாஸ்ட்டாக நம்ம சொன்னோம் டைரக்ட் கம்ப்ரெஷன் சிம்பிள் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பவுடரும் இல்லை, அதனால தேவையான எக்ஸிபியன்ஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக போய் டேப்லெட் கம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ இது என்னென்னா டைரக்ட் கம்ப்ரெஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடு. இதில் வந்து கிரானுல் ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயமே இருக்காது, கிரானுலேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக என்ன செய்யணும்னா டேப்லெட் பவுடர் எடுத்து என்ன செய்வாங்க தேவையான அர்ஜுவன்ஸ் ஆட் பண்ணி அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, டேப்லெட்டாக கம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் டைரக்ட் கம்ப்ரெஷன் அப்படின்ட்டு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு வந்து கிரானுலேஷன் பண்ணுறோம், தான் டைரக்ட் கம்ப்ரெஷன் மெத்தடு இருக்குது, டைரெக்டாக பவுடர் போட்டு நம்ம வந்து கம்ப்ரெஷன் பண்ணால் டேப்லெட் வந்துடாதா அப்படின்ட்டு பட்டாங்க. எதுக்காக பண்ணுறோங்கிற ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எதுக்கு கிரானுலேஷன் பண்ணுறாங்க புரியும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டு இம்ப்ரூவ் த ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பவுடர். அதாவது பவுடருடைய ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ பவுடராக இருக்கும்போது ஒரு ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். கிரானுல்ஸை அதை கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கும், குட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ வந்து கிரானுல்ஸை எடுத்துகிட்டு கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு நம்ம போகும்போது தான் இங்கே விஷயம் இருக்குது.
அங்கே வந்து இந்த கம்ப்ரெஷன் பண்ணும்போது வந்து நம்ம வந்து அந்த டைஸில் வந்து இந்த டேப்லெட்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் ஆகணும். எவ்வளோ வந்து நமக்கு ரெக்வயர்டு எம்ஜியோ அது எம்ஜி அளவு ஃபில் ஆகணும். அப்போ வந்து பவுடராக இருக்கும்போது இந்த இது சாத்தியமாகிட்டால் கஷ்டம்தான். ஃபுல்லாக ஃபில் ஆகாது, கூட குறைச்சி ஃபில் ஆகிரும். ஸோ இதனால என்ன ஆகும்னா ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி கம்மின்றனால ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி கம்மின்றனால வந்து நமக்கு ரெக்வயர்டு வெயிட் வராது. ஸோ இது மூலமாக நல்ல ஒரு குட் ஃபார்முலேஷன் கிடைக்காம போயிடும். ஆனால் கிரானுவல்ஸை அதை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கும். நம்ம எவ்வளோ வெயிட் தேவையோ அது ஃபுல்லாக அந்த டைஸில் ஃபில் ஆயிரும். நமக்கு என்ன செய்யணும்னா நல்ல ஒரு வெல் டிஃபைன்டு டேப்லெட் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் சொல்கிறாங்க கான்ட்ராக்ட் யூனிஃபார்மிட்டிங்கிறாங்க, செக்ரிகேஷன் ஆஃப் பவுடர். அதாவது பவுடர் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அதோடைய அந்த கரெக்டான அந்த வெயிட் வந்து கிடைக்கிற கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, கிரானுலேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி ஒரே சைஸில் கொண்டு வராங்க. ஸோ அப்படியே ஒரே சைஸில் கொண்டு வரும்போது யூனிஃபார்ம் வெயிட் என்ன செய்யணும் இருக்கும். ஸோ டேப்லெட் ஃபார்முலேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல எதுவும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதோடைய ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணும். ப்ளஸ் வந்து நமக்கு ஈஸியாக கம்ப்ரெஷன் பண்ண முடியும். ஸோ மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து வந்து என்ன செய்யணும்னா நம்ம இம்ப்ரூவ். ஏன்னா கம்ப்ரெஷன் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் பவுடர் வந்து திருப்பி வந்து டீஃபார்மேஷன் ஆகிட்டு என்ன செய்யலாம்னா நமக்கு பழைய மாதிரி வந்துடல, பவுடராகவே வந்துடல. கம்ப்ரெஷன் ஆனது பிறகு டேப்லெட்டாக இருக்காமல் பழைய மாதிரி வந்துடலாம். ஆனால் இந்த கிரானுல்ஸை மாற்றும் போது நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி பல காரணங்களுக்காக தான் என்ன செய்யறாங்கன்னா கிரானுலேஷன் பண்ணுறாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீ அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ரெஷன் எப்படி அப்படிங்கிற, அதாவது ஃபார்முலேஷன் ஆஃப் டேப்லெட்டில் ரெண்டாவது பற்றக்கூடிய கம்ப்ரெஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாவ் அ நைஸ் டே. குட் பை.